ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சூப்பர் 8 வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன நம்ம குரூப் 2 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானா யூஎஸ்ஏ தைய தக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நமீபியா வந்து பாகிஸ்தானை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு முடியாதுங்க. நம்ம ஏன் வந்து மோட்டிவேஷன்லாம் பண்ணிக்கிட்டு ஸோ பாகிஸ்தான் தான் ஜெயிக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் வந்து குரூப் 2 வர போகிறாங்க. ஸோ குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா. இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என்ன வருத்தம்னா ஜிம்பாப்வே குவாலிஃபை ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே சிக்கந்தர் ராசா அவங்களோட டீமு அவங்க ஃபேன்ஸ் முன்னாடி இருந்து அந்த கொஞ்சம் ஃபேன்ஸ் முன்னாடி பாட்டு பாடி ஒரு ஆனந்த கண்ணீரோட என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் வந்து ஒரு வெளியே வேறு அடையாளமே கிடையாது. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கிரிக்கெட்டில் ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க. அந்த கிரிக்கெட்டில் அவங்க வந்து சும்மா இல்லை. 2007 குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் 19 வருஷம் கழிச்சு அன்றைக்கி ஆஸ்திரேலியா அடிச்சு குவாலிஃபை ஆனால் இன்றைக்கி ஆஸ்திரேலியா அடிச்சதுனால தான் ஓரளவுக்கு அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு விதத்தில் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் வந்திருக்கு. ஸோ குவாலிஃபை ஆகிறாங்க. ஒரு ஆனந்த கண்ணீர். ஓகேங்களா? அந்த கண்ட்ரி ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கு எதிர்த்து அவ்வளோ நின்று பாட்டு பாடி அந்த செம்ம ஒரு ஆனந்த கண்ணீர் தான் வச்சுங்களேன். அந்த கண்ட்ரிக்கெலாம் அதான் ஒரு பாசிட்டிவ்ங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரி பற்றி நமக்கு தெரியும், வறுமையுள்ள கண்ட்ரி. அதில் இவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் வச்சுங்களேன். ஸோ சூப்பர் சிக்கந்தர் ராசா, நீங்கள் எங்கேருந்தோ வந்து அந்த கண்ட்ரியில் ஒரு ஆளாக நின்று இன்னைக்கு வரைக்கும் அந்த டீமை ஒரு ஆளாக சுமந்துட்டு போகிறீங்க. ஐ மீன் அஸ் லீடராக சொல்கிறேன், கங்க்ராச்சுலேஷன். ஸோ நான் இதை ஏன் இவ்வளோ லென்த்தியாக சொல்கிறேன்னா, நான் வேர்ல்டு கப் அனௌன்ஸ்மெண்ட் விட்ட உடனே அந்த ஃபிக்சர்ஸ்லாம் போட்டு இதை அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணேன். பட் அந்த இடத்துல நான் ஜிம்பாப்வே இடத்துல ஆஸ்திரேலியா வச்சேன். ஒரு இன்ச்சு கூட நான் ஜிம்பாப்வே வரும் நான் அதாவது ஒத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு இன்ச்சு கூட நான் ஜிம்பாப்வே வரும்னு நான் நினைக்கல. பட் ஜிம்பாப்வே வந்திருக்குன்னா அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல தான் சொல்கிறேன். எனக்கு அயர்லாந்து கூட வரணும் தான் ஆசை, அன்ஃபார்ச்சுனேட்லி வரல. ஸோ எனிவே ஜிம்பாப்வே, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா குரூப் 1ல். குரூப் 2ல் பாகிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அலசல் பார்க்கலாம். யாருங்க இந்த குரூப் 1ல் வந்து டாப் 2ல் வருவான்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ், சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பிளேஸ்லேயும் முடிக்கிறது என்னுடைய எண்ணம். ஓகேங்களா? ஸோ அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸும் ஜிம்பாப்வேவும் எலிமினேட் ஆவாங்கன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். பார்க்கலாம், கிரிக்கெட் அதை தாண்டி எது வேணாலும் நடக்கலாம். 2016 ஃபார்மில் இருக்கா வெஸ்ட் இண்டீஸு. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். நான் ஜஸ்ட்டு என்னுடைய தாட் ப்ராசஸ் தான். உங்களுடைய மைண்டில் என்ன சொல்லுறது சொல்லுங்கள். குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்க போகிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த வன்மத்தை கேட்கலாம். எவன் மேலே எனக்கு வன்மம் கிடையாது. நான் கொண்ட இந்த ப்ளூ ஜெர்சி மேலே தான், என் கண்ட்ரி மேலே தான் எனக்கு வந்து ஒரு பாசமே தவிர மற்ற கண்ட்ரி நான் வந்து அப்படி இப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஆஸ்திரேலியா ஏன் தோக்கணும்னு சொன்னேன். அவன் அந்த கப்பு மேலே காலை வச்சது வந்து எனக்கு பிடிக்கல. சில பேர் அதையே வந்து இல்லை ப்ரோ, அது அவரோட தனிப்பட்ட விருப்பம், அது உங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்துப்படி அது எனக்கு தப்பு தான் அப்படின்னு தோணுது. அதனால் எனக்கு வந்து இன்னொருத்தரம் அவன் வரவே கூடாதுன்னு நினச்சேன். நேற்று ஸ்ரீலங்கா அவனை அடித்தா அது எனக்கு சந்தோஷம் தான். ஸோ அதன் அடிப்படையில் அவங்க எலிமினேட் ஆகிட்டு போயிட்டாங்க, விடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் அந்த டாப் 2 டீம் யாராக இருப்பான்னு நான் சொல்கிறேன்னா, நியூசிலாந்து ஃபினிஷ் இன் நம்பர் 1 பிளேஸ் குரூப் 2ல். குரூப் 2ல் இங்கிலாந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. இங்கிலாந்து கண்டிப்பாக அந்த ஸ்பின்னை வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்க. எதிர் பாகிஸ்தானோட ஸ்பின்னாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்கன்ஸோட ஸ்பின்னாக இருக்கட்டும், தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இங்கிலாந்துக்கு வந்து தெம்பு கிடையாது. பட் ஓகே ப்ரோ, உங்கள் தாட் படி நியூசிலாந்து நம்பர் 1 முடிக்கிறாங்க. நம்பர் 2ல் யார் முடிப்பா? கண்டிப்பாக பாகிஸ்தான் தான் முடிப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பாகிஸ்தான் தான் முடிப்பாங்க. ஒருவேளை ஸ்ரீலங்கா வரும் பட்சத்தில் நோ இஷ்யூ. பட் நியூசிலாந்து தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வருவாங்க, செகண்ட் பிளேஸில். சரி ஓகே, உங்கள் படியே வந்துட்டு பாகிஸ்தான் இல்லை ஸ்ரீலங்கா வரட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அங்கே இந்தியானா, நம்பர் 2 இங்கே வந்து எதிர் பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை ஃபேஸ் பண்ணணும். அதாவது நீயும் விடமாட்டேன், நானும் விடமாட்டேன். அது சுற்றி இப்படி தான் ஸ்லாட் வருது. ஸோ எனிவே இந்தியா இஸ் கோயிங் டு ஃபேஸ் எதிர் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தானு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பகை இருக்குது. 2000 அதாவது கண்ணில் தண்ணி வர வச்சு தோக்க வச்சா நியூசிலாந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை. ஸோ இந்த நியூசிலாந்து எப்படின்னா தானும் ஜெயிக்க மாட்டான், அடுத்தவனும் ஜெயிக்க விட மாட்டான்ற கதை தான் அவங்க கதை. ஸோ அந்த மாதிரி இந்த தடவை நியூசிலாந்து வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்க சவுத் ஆஃப்ரிக்கா ஏதாவது பண்ணி அவங்க ஃபைனல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பக்கம் நான் ஆஸ் யூஷுவல் என் கண்ட்ரி தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். இதில் ஒளிவு மறைவு கிடையாது. இந்தியா எதோ ஸ்ரீலங்கா வரட்டும், பாகிஸ்தான் வரட்டங்க, அடிச்சிடலாங்க. அடித்து நாம் போயிட்டு அங்கே உட்கார போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா மீண்டுமா டே, உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கட்டா. நீங்களும் ஒரு கப்பு ஆகணும், நாங்கள் கனவாக காணுறோம். ஆனால் நீயே வந்து நிற்கிற பார்த்தியா. இப்போ ஒரு இந்தியா நியூசிலாந்து வச்சுக்க, என்னதான் நியூசிலாந்து பிளேயர்ஸ் எனக்கு பிடிச்சாலும் இந்த 2019 தலைவர் ரன் அவுட் பண்ணி செமிஃபைனல் நம்மளுக்கு தோக்கடிச்சிட்டான். அந்த வன்மத்தை காட்டி அதை நினச்சினாலும் அந்த மேட்ச் திரும்ப ஒரு தடவை பார்த்துனாலும் ஒரு மேலே கோவத்தை வர வச்சுப்போம். சரி, இப்போது இந்த பக்கம் பாகிஸ்தான் வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் செட் ஆகாது, ஒரு கோபம் வரும்.
ஸ்ரீலங்கா வந்தாலும் ஓகே, அதாவது ரிவெஞ்ச் இருந்தாலுமே ஓகே, ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஐ மீன் நாங்கள் ஜெயிக்கிறது தான் பார்ப்போம், அவங்களை அடிக்கிறதோட பிரச்சனை இல்லைன்ற மாதிரி நாங்கள் யோசிப்போம். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா வரும் பட்சத்தில் தான் இங்கே பிரச்சனை இருக்குது. என்னன்னா பாவப்பட்டு பரிதாபப்பட்டு ஜெயிச்சுட்டு போடான்னு சொன்னால் நீ எங்கள் கூடவே வந்து இருக்கிற. ஸோ எனிவே பார்க்கலாம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் நாட் அகமதாபாத். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், அகமதாபாத் நான் ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டு 28,000 ஆயிடுச்சு என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு சேர்த்து அப் அண்ட் டவுனு. ஆனால் உண்மையை சொல்லலாம் டிக்கெட் கிடைக்குமா கூட எனக்கு தெரியாது. பட் 1,00,000 பேர் ஏதோ 80,000 பேர் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால கிடைக்கின்ற நம்பிக்கையில் நானும் என் ஃப்ரெண்டு காத்துட்டு இருக்கோம். அது இருக்கட்டும். ஆனால் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச்சுக்கு சென்னை டிக்கெட்டு நான் கேட்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டாங்க. பார்த்தியா எத்தனை பேர் ப்ரோ டிக்கெட்டு. ஐயா நானே வந்து யாருக்கிட்ட கேட்க தெரியாமல் இருக்கேன், என்ன சில பேர் கேட்டுருக்கீங்க. எனிவே நானும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கேன். நீங்களும் முடிஞ்ச ஆன்லைனில் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருந்தால், இந்த அன்புடன் ஏகனாங்கள் ஒரு அன்பு இருந்தால் எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீ டிக்கெட்டு 1 இல்லை 2 இல்லை நிறைய டிக்கெட் தேவைங்க. ஆனால் முதல்ல ப்ரையாரிட்டி எனக்கு கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு டிக்கெட் இருந்தால் அது நான் தான். ஸோ பார்த்து செய்யுங்க. இதுதான் வந்து இப்போதைக்கான அப்டேட். பார்க்கலாம் அடுத்தது எப்படி போயிட்டுருக்குன்னு. இந்த ஸ்லாட்டில் ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. பாகிஸ்தான்லாம் குவாலிஃபை ஆகாது ப்ரோ. இல்லை ப்ரோ ஸ்ரீலங்கா ஈஸியாக உள்ளே வந்துடும் ப்ரோ. இல்லை ப்ரோ இங்கிலாந்து உள்ள வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே கூட ட்ரை பண்ணலாம் ப்ரோ. இல்லை வெஸ்ட் இண்டீஸ் பழைய 2016 ஃபார்மில் இருக்கா ப்ரோ, அவன் தான் ப்ரோ வருவான் அப்படின்னு உங்களுக்கு எது தோணாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய விருப்பம் தான். இங்கே யார் மீது எதுவும் வன்மம் கிடையாது. பார்க்கலாம். டச்சில் இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அடுத்தடுத்து கொண்டு போக போகிறேன். எவ்ரி சண்டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நாங்கள் லைவ் கண்டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிஃப்ட் அவே பண்ணுறோம், ஜெர்சி கொடுக்குறோம், இல்லை கிரிக்கெட் பேட் கொடுத்துட்ருக்கோம் ரன்னர்ஸுக்கு. ஸோ வர நிறைய ஸ்பான்சர்ஸ் வராங்க, நிறைய கிஃப்ட்டு வருது. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், செய்யுங்க. லாஸ்ட் வீக் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. குறிப்பாக ஒரு காலேஜ் பீப்புள் அப்படியே ஜெயிச்சாங்க. மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நினைக்கிறேன், ஃப்ரம் நாமக்கல் சம்திங், அவங்க தான் ஜெயிச்சாங்க. சூப்பர். ஸோ அது மாதிரி ஜாயின் பண்ணுங்கள், குரூப் ஆடுங்க, ஜெயிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. மேலும் வீடியோ வரும், இதுக்கடுத்து குவாலிட்டியாக வரும். ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் இறக்குறோம். ஸோ பார்த்துக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.